This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தப்பம் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது டிஃபன் வெரைட்டிஸ் கூட மட்டும் இல்லைங்க, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. அதில் ஒரு 4லேருந்து 5 நாட்டு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக கொஞ்சம் புளிப்புள்ள தக்காளியாக எடுத்துக்கணும். அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமே சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். அடுத்ததான் மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒன்று எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பூண்டு ஒரு 4 பல் தட்டி சேர்த்துக்கோங்க. கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு அந்த காரமே போதுமானதாக இருந்தால் இப்போ சேர்க்குற இந்த சாம்பார் தூள் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இல்லை உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சாம்பார் தூள், தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. வெறும் தக்காளி வெங்காயம் அப்படியே அந்த பேனில் சேர்த்து வெறுமனே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா வெந்து வரக்காக ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி வெங்காயம் நல்லா நொகுன்னு வெந்து வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிற டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் 2 சில அளவுக்கு தேங்காய் எடுத்து பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. கூடவே 5லேருந்து 6 சின்ன வெங்காயமும் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அங்கங்கே தக்காளி தட்டுப்படுற மாதிரி இருந்தால் லைட்டாக மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வெங்காயம் விழுத சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப இலக்கமாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் சாதத்தோட பசங்க சாப்பிட்றக்கும் நல்லா சுவையாக இருக்கும். அதே மாதிரி ஆப்பத்தோட சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு காரம் பத்தலைன்னா இந்த டைமில் கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கிறனால நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்துனீங்கன்னா ரொம்ப சலசலன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துட்டு அடுத்த டைம் கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணி அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுக்கலாம். கொதிக்கிற டைமில் அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச